ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கேலண்டர்ன்றது என்னென்னா ஒரு டேட் கொடுத்துட்டு அதுக்கு என்ன டேன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது 19th July 2020 ஒரு டேட் கொடுத்துட்டு இதுக்கு என்ன டே அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பேங்கிங்கு, ஸோ ஆப்டிடியூட் பேஸ்டு எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம பார்க்க போகிற யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் வந்து ஆட் டேஸ். ஸோ ஆட் டேஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஆட் டேஸ்னால் என்னது, லீப் இயர்னால் என்னது, ஆர்டினரி இயர்ஸ்னால் என்னது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் டேஸ்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ் மோர் தென் த கம்ப்ளீட் வீக். ஸோ 1 வீக்குன்றது 7 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 7 டேஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிற டேஸ்லாம் உங்களுக்கு ஆட் டேஸில் வரும். அதாவது ஜான்வரின்னு ஒரு மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 டேஸ். ஸோ 31 டேஸில் எத்தனை கம்ப்ளீட் வீக் இருக்குது, 31 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 28 டேஸ்க்கே வந்து 4 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த 3 டேஸ் தான் ஆட் டேஸு. இப்போ 2 மந்த் மார்ச் அண்ட் ஏப்ரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 + 30 அதாவது 61 டேஸு. 61 டேஸ்னால் 61 டேஸில் 56 டேஸ்க்கே வந்து 8 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த 5 டேஸ் தான் உங்களுக்கு ஆட் டேஸு. ஸோ ஆட் டேஸ்ன்றது என்னென்னா ஒரு கம்ப்ளீட் வீக் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற டேஸ்லாம் உங்களுக்கு ஆட் டேஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீப் இயர்ன்றது என்னென்னா 1 இயருக்கு 366 டேஸ் இருக்கும். அதாவது பிப்ரவரி வந்து 29 டேஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இயரை வந்து லீப் இயர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இயர் எப்படி லீப் இயராக இல்லையான்னு சொல்கிறதுனா அந்த இயர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆனால் அதை லீப் இயர்னு சொல்லுவோம். இது நார்மலாக தெரியும். அது கூட என்ன சொல்லுவோம்னா இஃப் இட் இஸ் நாட் அ செஞ்சுரி. ஸோ 4ஆல் டிவைட் ஆகணும், அது என்னவாக இருக்கக்கூடாது, செஞ்சுரியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் அது செஞ்சுரி. ஸோ 100ன்றது உங்களுக்கு லீப் இயர் கிடையாது. ஸோ எவ்ரி இயர் டிவிசிபிள் பை 4 இஃப் இட் இஸ் நாட் அ லீப் இயர். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா 1948. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தாவே போதும். ஸோ 48ன்றது 4ஆல் டிவிசிபிள் ஆகும், 04ன்றதும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும், 76ன்றது 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லீப் இயர். இன்னொரு கண்டிஷன் அடுத்தது என்னென்னா எவ்ரி 4th century இஸ் அ லீப் இயர். ஸோ இப்போ அதுவே செஞ்சுரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெறும் 4th century மட்டும்தான் லீப் இயராக இருக்க முடியும். ஸோ 4th centuryனா 400, 800, 1200, 1600, 2000. ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் வர 4th century மட்டும்தான் லீப் இயர். லீப் இயர்ன்றது வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகணும், அப்புறமா 4th centuryயாக இருக்கணும். இது 2 தான் உங்களுக்கு லீப் இயர். ஸோ இதை தவிர மற்ற இயர்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டினரி இயர்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டினரி இயர்ன்றது 365 டேஸ் இருக்கும். பிப்ரவரி வந்து 28 டேஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம், நாட் டிவிசிபிள் பை 4ன்னு சொல்லலாம். அதாவது 01, 05, 95, 07 இதெல்லாம் 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்புறம் எக்ஸப்ட் 4th century. 4th century தவிர்த்து பார்த்தீங்கன்னா 100, 13th century, 15th century இதெல்லாம் உங்களுக்கு வந்து 4th century கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்டினரி இயர்ஸில் வரும். ஸோ இப்போ ஆர்டினரி இயர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு லீப் இயரை தவிர்த்து மற்றது எல்லாமே ஆர்டினரி இயர்ஸை. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கவுண்டிங் ஆஃப் ஹாட் டேஸ். ஸோ இப்போ ஹாட் டேஸை எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ 1 இயருக்கு 365 டேஸ், அதாவது 52 வீக்ஸு, ரிமைண்டர் 1 டே இருக்கும். அந்த 1 டே தான் ஆட் டே. ஸோ 1 இயருக்கு உங்களுக்கு 1 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ அதே 1 லீப் இயருக்கு 366 டேஸ், அதாவது 52 வீக்ஸ் + 2 டேஸ். அப்போ 2 டேஸ்ன்றது தான் உங்களுக்கு ஆட் டே. இதே நீங்கள் 100 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 இயர்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிக்கணும், லீப் இயராகவும் ஆர்டினரி இயராகவும். ஸோ லீப் இயர்ன்றது எவ்ரி 4th இயர் சொல்லுவோம். அப்போ 100ல் எத்தனை 4s இருக்குன்னு பார்க்க போகிறோம். 100 4ஆல் டிவைட் பண்ணால் 25 4s இருக்குது. அப்போ 25 இயர்ஸ் இருக்குது. அப்போ 25 இயர்ஸில் 100ம் ஒரு இயர். 100ன்றது செஞ்சுரி. ஸோ 100 கண்டிப்பாக உங்களுக்கு லீப் இயரில் வராது. ஸோ 25ல் 24 மட்டும்தான் லீப் இயர். ஸோ 24ன்றது லீப் இயர். ரிமைனிங் இருக்கிற 76ன்றது ஆர்டினரி இயர்ஸ். லீப் இயருக்கு 2 டேஸ் இருக்குது, ஆர்டினரி இயருக்கு 1 டே. ஸோ 24 × 2 76 × 1 அதாவது 48 + 76. ஸோ 100 இயர்ஸ்க்கு 124 ஹாட் டேஸ் வரும். 124 ஹாட் டேஸ்னால் 17 வீக்ஸ் 5 + 5 ஹாட் டேஸு. ஸோ 100 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கிறது 5 ஹாட் டேஸு. ஸோ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தான், 100 இயர்ஸ்க்கு 5 ஹாட் டேஸு. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ 100 இயர்ஸ்க்கு வந்து 5 ஹாட் டேஸு. 200 இயர்ஸ்க்கு வந்து 5 × 2 10 டேஸ் வருது. 10 டேஸில் 1 வீக் போயிடும். அப்போ ரிமைனிங் 3 ஹாட் டேஸ் இருக்கும். அதாவது 200 இயர்ஸ்க்கு 3 ஹாட் டேஸு. இதே 300 இயர்ஸ்னால் 5 × 3 அதாவது 15 டேஸ். 15 டேஸில் 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு ரிமைனிங் 1 டே இருக்கும். இதே 400 இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 5 × 4 இதில் +1 பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த 400ன்றது இங்கே லீப் இயர். ஏன்னா 200, 300, 100லாம் லீப் இயர் கிடையாது. 400ன்றது லீப் இயர். ஸோ +1 ஆட் பண்ணியிருப்போம்.
அப்போ 21 டேஸ் 21 டேஸில் கம்ப்ளீட்டாக 3 வீக்ஸ் முடிஞ்சிருது 0 ஹாட் டேஸ். ஸோ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா எவ்ரி 4th செஞ்சுரியில் வந்து உங்களுக்கு 0 ஹாட் டேஸ் இருக்கும். அதாவது 4th செஞ்சுரி, 8th செஞ்சுரி, 12th செஞ்சுரி, 16th செஞ்சுரி, 20th செஞ்சுரி, 32th செஞ்சுரி, இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு 0 ஹாட் டேஸ் இருக்குன்றத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹாட் டேஸ்க்கும் ஒரு டேவை அசைன் பண்ண போகிறோம். ஸோ 0 ஹாட் டேஸ் இருந்துச்சுன்னா அது சண்டே, 1 ஹாட் டே இருந்தால் மண்டே, 2னா டியூஸ்டே, 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே. ஸோ எத்தனை ஹாட் டேஸ் வருதோ அதுக்கேற்ற டே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன கொஷின் எடுத்துக்கிட்டோன்னா 19th ஜூலை 2020 என்ன டேன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 19th ஜூலை 2020 வந்து 2019 வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ நீ கன்சிடர் பண்ண போகிறது 2019 நீ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4th செஞ்சுரியாக பிரிக்க போகிற. ஸோ 2019 20th செஞ்சுரி ப்ளஸ் 19 பிரிச்சுக்கலாம். ஏன்னா 20th செஞ்சுரி தான் 4ஆல் டிவிசபிள் ஆகும். ஸோ ப்ளஸ் 19 பிரிச்சாச்சு. இப்போ 20th செஞ்சுரிக்கு 0 ஆட் டேஸ், 19th செஞ்சுரி 19 இயர்ஸ்க்கு எத்தனை ஆட் டேஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 19 இயர்ஸில் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 19/4 போட்டிங்கன்னா 4 லீப் இயர் வரும். ஸோ 4 லீப் இயர் ப்ளஸ் 15 ஆர்டினரி இயர்ஸ். ஸோ அப்போ 4 லீப் இயருக்கு 2 டேஸ் வரும். 15 ஆட் டேஸ்க்கு 15 ஆர்டினரி இயர்ஸ்க்கு 1 ஆட் டே வரும். ஸோ உங்களுக்கு 8 + 15 23 டேஸ். 23 டேஸில் 21 டேஸ்க்கு 3 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 2 டேஸ். அப்போ 19 இயர்ஸ்க்கு 2 டேஸ் தான் உங்களுக்கு ஆட் டே. ஸோ அடுத்தது 19th ஜூலை 2020 இந்த இயர்க்கானது மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இந்த இயர்க்கான எல்லா மந்தோட டேஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜான் வந்து 31, ஃபிப்ரவரி வந்து இது லீப் இயர் 20ல் முடியுதுல. ஸோ இது லீப் இயர், அதனால் 29 டேஸ். அப்புறம் மார்ச் 31 டேஸ், ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை வந்து 19th வரைக்கும் தான் எடுத்துக்கணும். ஸோ 19th எல்லாம் ஆட் பண்ணால் 201 டேஸ் இருக்குது. 201 7ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 28 வீக்ஸு 5 டேஸ் வரும். அப்போது உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு எத்தனை ஆட் டேஸ் வந்துருக்குன்னா 5 ஆட் டேஸ். ஸோ டோட்டலாக எத்தனை ஆட் டேஸ் வந்துச்சு? 2000 இயர்ஸ்க்கு 0 ஆட் டேஸ் வந்துச்சு, 19 இயர்ஸ்க்கு 2 ஆட் டேஸ் வந்துச்சு, ரிமைனிங் இந்த ப்ரெசன்ட் இயர்ஸ்க்கு 5 ஆட் டேஸ் வந்துச்சு. ஸோ டோட்டல் 7ன்றது 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ உங்களோட ஆட் டே என்னது 0. அப்போ 0க்கு அசைன் பண்ண டே வந்து சண்டே. ஸோ 19th ஜூலை 2020ன்றது சண்டே. ஸோ இந்த சமம் இவ்வளோ பெருசாக போட்டது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். இது சிம்பிளாக நம்ம பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1 ஆர்டினரி இயருக்கு 1 டே, 1 லீப் இயருக்கு 2 டே, 100 இயர்ஸ்க்கு 5 டே, 200 இயர்ஸ்க்கு 3 டேஸ், 300 இயர்ஸ்க்கு 1 டே, 400 இயர்க்கு 0. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு சம்முக்கு போகலாம். ஸோ 15th ஆகஸ்ட் 1947னா 1946 வரைக்கும் எடுப்பீங்க. ஸோ 1946ல் 16th செஞ்சுரி தான் உங்களுக்கு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ 16th செஞ்சுரிக்கு 0ன்னு எழுதியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஒன்று 300 இயர்ஸ். 300 இயர்ஸ்க்கு 1 டேன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 46. 46ல் எத்தனை லீப் இயர் வருது உங்களுக்கு? 11 லீப் இயர்ஸ். 46 4ஆல் டிவைட் பண்ணால் 11. ஸோ 46 கூட எக்ஸ்ட்ரா 11 ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது 57. 57 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56 டேஸ்க்கு கம்ப்ளீட் வீக் முடிஞ்சிட்டு ரிமைனிங் 1 டே இருக்கும். ஸோ 1 டே முடிஞ்சாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ப்ரெசன்ட் மந்த்து தான். அந்த 47 அந்த 47ல் வந்து ஜான்வரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆகஸ்ட் என்ன டே கொடுத்துருக்காங்க? 15 டே. ஸோ இது லீப் இயரா இல்லை நார்மல் இயரா? இது ஆர்டினரி இயர். ஸோ 28 டேஸ். ஸோ இதில் ஜானு, மார்ச், மே, ஜூலை இந்த 4 மந்த்ஸு 31 டேஸ். அதாவது 4 × 31 டேஸ். ரிமைனிங் இருக்கிற ஏப்ரலும் ஜூனும் 30 டேஸ். ஸோ × 30. ஸோ மல்டிபிள் பண்ணால் 227 டேஸ். 227னா 227 7ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு டிவைட் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிற ஆட் டேஸ் வந்து 3. ஸோ இதில் உங்களுக்கு கடைசியாக வந்த ஆட் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0, 1, 1, 3 ஆட் பண்ணால் 5. 5ன்றது ஃப்ரைடேக்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ இந்த சம்மை வந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக சீக்கிரமாக போடுறதுக்கு கற்றுக்கலாம். தேங்க்யூ.